வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10-12 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 6 பல் போதும். 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். நம்ம அரைச்ச மசாலாவையும் உள்ளே போட்டுடலாம். 1 முட்டையை உடைச்சி ஊற்றி கலந்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். 2 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அளவான தீயில் ஒரு 30-40 செகண்ட் வேகட்டும். இப்போ இதை திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி ஒரு 2-3 தரம் இதை திருப்பி விடணும். இந்த சிக்கன் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.